ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரோ இட் எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் முன்னாடி கேட்டிருந்த எபிசோட்ல இந்த மாரி உங்களுக்கு லூசி பிடிக்குமா? செங்லாங் பிடிக்குமான்னு கேட்டிருந்தேன். ஸோ நெறைய பேருக்கு லூசி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ சேம் பேஜ் எனக்கும் லூசி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ட்ராமாக்குள்ள போலாமா? ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல நம்ம செங்லாங் வந்து நம்ம சியாச் இருக்கால அவள கூப்பிட்டு இந்த மாரி ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ண கூட சொல்லியிருந்திருப்பா. ஸோ அவளுமே செலக்ட் பண்ணி குடுத்துருப்பா. ஸோ அதில ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. ஏன்னா தனக்கு புடிச்ச பையன் வேற ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு தானே கிஃப்ட் ரெடி பண்ணி குடுக்குறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது சடனா நம்ம லெட்டர் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு. "நீ ஒரே ஒருத்தர்ட்டயாவது அவன ப்ரப்போஸ் பண்ணிடு. ஸோ அவன் ரிஜெக்ட் பண்ணாலும் ஓகே." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் ஒரு மாரி மோட்டிவேஷனா எடுத்துட்டு நம்ம சியாஜும் செங்லாங் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இவளும் ஓடி போய் டைட்டா ஹக் பண்ணிட்டு, "இந்த மாரி செங்லாங் எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப இல்ல எனக்கு ரொம்ப நாளா பிடிக்கும். நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி இவளும் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பா. ஸோ நான் கூட ஒரு செகண்ட்ல உண்மதானோ அப்படிங்கிற மாரி நெனச்சேன் மக்களே. பட் ஆனா அது வந்து ஃபுல்லா ட்ரீம் தான். ஆக்சுவலி இவ அந்த பண்ணிறலாம்னு சொல்லி இவ வந்து ஒரு மாரி ரிஹர்சல் பார்த்துருப்பா ட்ரீம்ஸ்ல. ஸோ சரி இந்த தடவ போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடலாம்னு சொல்லிட்டு அவ கால் அடி எடுத்து வைப்பாளா. ஸோ அப்படி எடுத்து வைக்கும்போது சடனா ஆப்போசிட்லேருந்து அங்க லூசி வந்துட்டு, "ஏய் சியாச்சு எங்க போற? இங்க வா, இங்க வா" அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுறா. இவ டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் செங்லான் போறான். ஸோ செங்லான்ட்ட போறதா, லூசி கிட்ட போறதா என்ன பண்ண தெரியாம சரி லூசி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இவ லூசி கிட்ட போயிருவா. ஸோ இவ செங்லான் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே இல்ல. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி போம்போது கூட செங்லாங்கே இவ திரும்பி பார்த்துட்டே போவாளா. "அம்மா என்ன பார்த்துட்டு இருக்க? வா 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 போலாம் போலாம் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டு போக ஆரம்பிச்சுடுறான். அப்படியே கட் பண்ணா நம்ம லின்னும் செங்லாங்கும் 2 பேருமே சிரிச்சு சிரிச்சு பேசுற மாரி நம்ம சியாஜுக்கு ஒரு ட்ரீம் வருது. ஸோ ட்ரீம் தான் டக்குன்னு முழிச்சு எந்திரிப்பாளா, பக்கத்துல லெட்டோ தான் இருப்பா. "அம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாரி இருக்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம லின்னு கிட்ட ட்ரெஸ் வாங்குனீல அத நீ திருப்பி குடுக்கவே இல்லையா? ஃபர்ஸ்ட் போய் குடுத்துட்டு வா" அப்படிங்கிற மாரி லெட்டோ சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு சியாஜுவும் அந்த ட்ரெஸ்ஸ குடுக்கலாம்னு சொல்லி போம்போது, அவ ரூம்ல இருக்க மாட்டா. அங்கருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி லின்னு வந்து அவ பாய் ஃப்ரெண்ட் கூட வெளில போயிட்டா அப்படிங்கிற மாரி சொல்லிருப்பா. "ஓ! அப்படியா? சரிங்க. இந்த ட்ரெஸ்ஸ மட்டும் அவ கிட்ட குடுத்துருங்க" அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜு சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிருப்பா. ஸோ இவ லைப்ரரிக்கு போயிருப்பாளா படிக்கலான்னு, அந்த இடத்துல நம்ம செங்லாங்கும், லின்னும் ஒண்ணா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இத பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லுச்சுல்ல, இந்த மாரி லின்னு வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளில போயிட்டா அப்படின்னு. ஸோ செங்லாங் தான் பாய் ஃப்ரெண்டு 2 பேரும் நல்லாவே லவ் பண்றாங்க அப்படின்னு சியோஜு கன்ஃபார்மே பண்ணிடுறா அதே இடத்துல. ஸோ ஆனா இவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. லின்னுக்கு அப்போ ஒரு ஃபோன் வருது. அவ ஒரு மாரி ஹாப்பியா எடுத்து ஃபோன் பேசுவாளா, இத பார்க்குற செங்லாங் ஒரு மாரி சோகமாயிர்றான். என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் நம்ம சியாஜுக்கு தூக்கம் வந்திருக்காது. ஒரு மாரி படுத்துட்டு அழுதுட்டே இருப்பாளா. ஸோ இத நோட் பண்ணிட்டு லெட்டோ வந்து அவளோட பெட்ல வந்து படுத்துட்டு, "அம்மா என்னாச்சு? சரி எதுக்கு அழுகுற? இதெல்லாம் ஒரு விஷயமா? இங்க பாரு நான் இருக்கிறேன்ல பார்த்துக்கலாம் விடு. நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எத்தன பேர் இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு லெட்டோ வந்து நம்ம சியாஜுவ ஒரு மாரி கம்ஃபோர்ட் பண்ணுவா. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், "ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சா அவங்கள விட்றாதீங்க. அதுவும் நம்ம கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, நம்ம கூட ஆறுதலா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்ல 1, 2 பேராவது இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பெர்சன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள விட்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைஃப் டைம் அவங்கள கூட்டு போயிட்டே இருங்க." ஸோ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம சியாஜுவ பார்க்கறதுக்கு அவங்க அப்பா வந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவ பார்த்தோனே சியாஜுக்கு ஒரு மாரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. "சரி அம்மா நான் கேள்விப்பட்டேன் இந்த மாரி நீ பார்ட் டைம்லாம் ஒர்க் போறேன்னு. இங்க பாரு நீ அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். நீ படிக்கிற வேலை என்னமோ அத மட்டும் பாரு. மத்தத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவங்க அப்பா கொஞ்சம் காசு குடுத்துருப்பாரா. "இல்லப்பா இல்ல வேண்டாம். நானும் சின்ன புள்ளைல நான் தான் வளர்ந்துட்டேன்ல. ஸோ நான் பார்ட் டைம் ஒர்க் போறேன். ஸோ அதுலயே எனக்கு கொஞ்சம் கேஷ் வருது. ஸோ நான் என்ன பார்த்துக்குவேன்" அப்படிங்கிற மாரி சியாஜு சொன்னதுக்கு, "ஓ! நீ வளர்ந்துட்ட அப்படிங்கிற என்கிட்ட சொல்ல வரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்தா அந்த காச புடி. அப்பா நான் உனக்காக தான் இருக்கேன். நான் உனக்கு சம்பாரிச்சு குடுக்குறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ படிக்கிற வேலை என்னமோ அத மட்டும் பாரு" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்றாங்க. நம்ம சியாஜுக்கு, "அப்பா இல்ல இத நீங்க வச்சுக்கோங்க" அப்படிங்கிற மாரி சொல்றதுக்கு, "இங்க பாரு நான் சொன்னா சொன்ன மாரி தான். நீ வச்சுக்கோ. நீ போ கிளாஸ்க்கு போ. நல்லா இங்க பாரு நல்லா சாப்பிட்டு உடம்பெல்லாம் பார்த்துக்கோ. நல்லா ஹாப்பியா இரு. நல்லா படிக்கணும் சரியா?" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. அவரு அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம சியாஜ் அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், இந்த மாரி ஒரு ஃபேமிலிக்கு முன்னாடி லவ் பிரேக்கப்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இவ குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அப்பா கைய டைட்டா புடிச்சுட்டு, "இந்த மாரி நான் வந்து உங்கள பஸ் ஸ்டாப் வரைக்கும் வழி அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா குடுத்த காச அவங்க அப்பாவோட பாக்கெட்லயே அவ போட்டு விட்டுருவா. ஸோ அப்படியே கட் பண்ணா, ஆக்சுவலி அவ பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருந்தால. ஸோ அதுக்கு ஏத்த மாரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கும். ஸோ அங்க போய் அதாவது நம்ம லூஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பா இந்த மாரி ஒரு ஒர்க் இருக்குன்னு. அவளும் போய் ஜாயின் பண்ணியிருந்திருப்பா. ஸோ இந்த மாரி கொஞ்சம் சேலரி அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்டதுக்கு, "இல்லம்மா இங்க பாரு நானே ஸ்டார்ட் அப் ஒரு சின்ன கடை தான் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பா நல்லா குரோத் அப் ஆகும்போது கண்டிப்பா நான் உனக்கு சேலரி நெறைய போட்டு குடுக்குறேன்" அப்படிங்கிற மாரி அந்த ஓனரும் சொல்லியிருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜூன காட்டுறாங்க. ஸோ ஜூன் வந்து நம்ம மியூசிக் குரூப் ஒண்ணு வச்சிருக்கான்ல. ஸோ அதுக்காக ஒரு கிளாஸ் ரூம பிரின்சிபல் கிட்ட கேட்டிருந்திருப்பான். ஸோ அவங்களுமே காலேஜ்ல ஒரு கிளாஸ் ரூம் இருக்குப்பா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் குடுத்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப ஆர்வமா உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ளுக்குள்ள ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கும். அதாவது இந்த பழைய பொருளெல்லாம் போட்டு வைக்க வேஸ்டேஜ் ரூம் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த மாரி கிளாஸ் ரூம் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இத பார்க்குற லெட்டோக்கும் சரி, நம்ம லூசிக்கும் சரி ரொம்ப ஷாக் ஆயிருது. ஐயோ! கிளாஸ்க்கு எது மாறி வந்துட்டோமான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. இல்ல அதே கிளாஸ் தான். ஸோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கா இருக்குமா, ஜூனுக்கெல்லாம் டென்ஷன் ஆயி நான் போய் முதல்ல பிரின்சிபல்ட்ட கிளாஸ மாத்தி குடுங்கன்னு கேட்கிறேன் பாரு அப்படின்ட்டு இவன் கோவமா சொல்லி போலான்னு சொல்லிட்டு போம்போது, நம்ம லெட்டோ இருக்காள அவ தான் இல்ல இரு இருடா. அதாவது நமக்கு கிளாஸ் ரூம் குடுத்து
போறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்ப போய் நீ தகராறுலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் இருக்கிறேன்ல, லூஸ் இருக்கான்ல 2 பேருமே சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்றோம் கிளீன் பண்றதுக்கு. ஸோ நம்ம இந்த கிளாஸ் ரூமே கிளீன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, ஜூன் வந்துட்டு ரொம்ப டஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிருப்பான். ஆனா நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாரி லெட்டர் சொல்லிருப்பான். ஸோ இத கேட்டுட்டு லூசி மட்டும் அங்கருந்து குடுகுடுன்னு ஓடுவானா, நம்ம ஜூன் ஓடி போய் நின்னுட்டு, "டேய் எங்கடா போற? வாடா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுடா" அப்படின்னதுக்கு, "இரு இரு இரு நான் எதுக்கு வரணும்? நீ என்கிட்ட என்ன சொல்லி கூட்டு வந்த? உனக்கு ஒரு கிளாஸ் ரூம் குடுத்துருக்காங்க. அத பாருன்னு தானே கூட்டு வந்தேன். நான்லாம் வரல. நீயும் லெட்டருமே சுத்தம் பண்ணுங்க. எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு" அப்படின்னதுக்கு, "டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட? நான் உன் ஃப்ரெண்டுடா. எனக்கு இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா? நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு?" அப்படின்னதுக்கு, "இங்க பாரு நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். நான் உன் கிளாஸ் ரூம பாக்கத்தான் வந்தேன். சுத்தம் பண்ணி குடுக்க வரல. சோ நீயே சுத்தம் பண்ணிக்க மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு லூசி அங்கருந்து போயிடுறான். சோ நம்ம ஜூனு நம்ம லெட்டோக்கு மாஸ்க்லாம் போட்டுவிட்டு ஒரு மாரி கிளீன் பண்றாங்க. சோ அப்படியே நம்ம லூசி எங்க போயிருப்பான்னா, டிபார்ட்மெண்ட் தான் போயிருப்பான். அங்க சியாஜு இருப்பாள்ல, இந்த மாரி எப்படி போச்சு ஒர்க் அப்படிலாம் கேட்டுருப்பான். நல்லா போகுது. இந்த மாரி சேலரி எவ்வளோ குடுக்காங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, சடனா அங்க இருக்க ஒரு பிஸ்கட் எடுத்து உடைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுறான். "டேய் பில்லு போடாம பிஸ்கட் எடுத்து சாப்பிடாத" அப்படிங்கிற மாரி சியாஜு சொன்னதுக்கு, "ஓ பில்லு போடணுமா? சரி இந்தா இந்த காச வச்சுக்கோ. எனக்கு பதிலா போய் பில்லு போட்டுரு" அப்படிங்கிற மாரி காச குடுத்துருப்பான். "சரி நல்லா இருக்கு இந்த பிஸ்கட்டு. இந்தா நீயும் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி குடுக்கறக்கு, "டேய் கடைக்குள்ள நான் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோதான்டா" அப்படின்னதுக்கு, "சரி சரி நான் மறைச்சுக்கிறேன். நீ சாப்பிடு" அப்படின்ட்டு லூசி வந்து மறைச்சிட நினைக்குவானா. ஸோ சியாஜி உட்காந்து பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லூசி வந்து நெறைய திங்ஸ் வாங்கிட்டு வெளில வருவானா. ஸோ இந்த மாரி நல்லா ஒர்க் பண்ண அப்படிங்கிற மாரி லூசி சொன்னதுக்கு, கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம லூசி நான் உனக்கு தான் தேங்க் யூ சொல்லணும். ஸோ நீ மட்டும் இந்த மாரி எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு ஒர்க்கே கிடைச்சிருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க் யூ" எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி லூசி சொல்லிப்பானா. சரி ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. இந்த மாரி ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குனோனே நான் கண்டிப்பா உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜி சொல்லிருப்பான். சரி மறக்காம எனக்கு ட்ரீட் வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிருவான். லூசி இப்படி அந்த பக்கம் போன பிறகு சியாஜுக்கு சடனா ஒரு ஃபோன் வருது. அதாவது யாருன்னா லின்னு தான் கூப்பிட்டுருப்பா. இந்த மாரி நான் உனக்காக ஒரு டின்னர் குடுக்குறேன். ஸோ நாளைக்கு நீ மறக்காம வந்துரு அப்படிங்கிற மாரி நம்ம லின்னு வந்து சியாஜுவ கூப்பிட்டுருப்பா. சரின்னு சொல்லிட்டு சியாஜுவும் அடுத்த நாள் போவாளா. ஸோ அங்க போய் பார்த்தா லின்னு கூட ஆல்ரெடி இன்னொரு பையன் இருக்கான். அதாவது இந்த பையன் வந்து லின்னோட லவ்வரு. இவனோட பேரு யுவான். ஸோ போன உடனே "வா வா வா உனக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன் சியாஜு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, அதாவது இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். இவனோட பேரு யுவான்னு சொன்னோனே நம்ம சியாஜுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா இவ்ளோ நாளு லின்னும் செங்லாங்கும் லவ் பண்றான்னு தான் நம்ம சியாஜு நெனச்சுட்டு இருப்பா. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம லூசி, செங்லாங், பாஸ்கர் டீம் பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் இவங்களும் அவங்களும் என்னங்காட்டிக்கு, ஸோ லின்னுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம லூசி, செங்லாங் இங்க வாங்க அப்படிங்கிற மாரி அவளும் கூப்பிட ஆரம்பிச்சுறா. ஸோ இவங்களுமே சரி லின் கூப்பிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. அங்க போனா அவன் யுவான் வந்துட்டு, "ஆமா இவங்கலாம் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறான். "ஓ உனக்கு தெரியாதா? இவனோட பேரு செங்லாங், இன்னொருத்தன் லூசி. இவங்க எல்லாருமே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செங்லாங்க்கு ஒரு மாரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருது. ஸோ லூஸ் வந்துட்டு, "ஆமா இவன் யாரு? உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவனோட பேரு யுவான். இவன் பாய் ஃப்ரெண்ட்" அப்படிங்கிற மாரி நம்ம லின்னு இன்ட்ரோ பண்றா. ஸோ இப்படி சொன்ன உடனே செங்லாங்க்குன்னு ஒரு மாரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருது. ஏன்னா செங்லாங் வந்து லின்ன லவ் பண்றதுனால அதனால. ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது, "ஓ அப்படியா? லின்ன நீ சொல்லவே இல்ல" அப்படிங்கிற மாரி லூசி கேட்டவுடனே, அப்பதான் அவ சொல்றா, "ஆக்சுவலி நாங்க சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டே இருந்தோம். அதாவது நான் டான்ஸ்ல இருந்தேன். அவன் மியூசிக்ல இருந்தான்" அப்படிங்கிற மாரி லின் சொல்லிட்டே இருக்கும்போது, சடனா ஏதோ சாப்பிடும்போது கொட்டிருவாங்களா, செங்லாங் டக்குனு எந்திரிச்சு டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து குடுப்பான். அந்த இடத்துல யுவான் பார்த்துட்டு அந்த டிஷ்யூ பேப்பர புடுங்கி லின்ன வந்து தொடச்சு விட்டுட்டு இருப்பான். ஸோ இத பார்க்க செங்லாங்க்குனா டென்ஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யுவான் வந்துட்டு, "இந்த மாரி நீ லின்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டது தேங்க் யூ செங்லாங்ன்னு" சொல்லிட்டு சேஸ் அடிப்பான். அதாவது சரக்கு அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவன் குடிக்க ரொம்ப அவனையும் அறியாம செங்லாங் நெறைய குடிக்க ஆரம்பிச்சுருவான். ஸோ சியாஜு போதும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம லூசி வந்துட்டு, "நீ எவ்வளோ வேணா குடி மச்சான். உன்ன தூக்கிட்டு போக நான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். ஸோ இப்படி எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து குடிச்சிட்டு இருக்க, லூசி இந்த மாரி இருந்துட்டு, "லின்னு நீ ஹேப்பியா இருக்க உன் பாய் ஃப்ரெண்ட் கூட. அதுக்காகவே உனக்கு சேஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ செங்லாங்க ரொம்ப நெறைய குடிச்சங்காட்டிக்கு அவனோட கண்ட்ரோல் இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சுறாங்க. ஸோ லூசியும், சியாஜுவும் தான் தூக்கிட்டு வருவாங்க. இப்படி வந்துட்டே இருக்கும்போது அவனே அறியாம புலம்ப ஆரம்பிச்சுறான். அதாவது "நான் ரொம்ப நல்ல பையன். அவள அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனா அவளுக்கு என்ன புடிக்கவே இல்ல மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு இவன அறியாம இவனே புலம்ப ஆரம்பிச்சுறான். "நான் எவ்ளோ நல்லா அவள பார்த்துக்கிட்டேன் தெரியுமா? ஆனா அவளுக்கு என்ன புடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி லூசி நீ சொல்லு. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே லூஸ் வந்துட்டு, "ஆமாடா நான் உன்ன லவ் பண்றேன்டா" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லியிருந்திருப்பான். "நீ தான்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு, "சியாஜு நீ என்ன லவ் பண்றதானே?" அப்படின்னு சியாஜுவ திருப்பி கேட்டோனே, சியாஜுக்கு ஒரு மாரி ரொம்ப ஷாக் ஆக ஆரம்பிச்சுருது. ஸோ இத லூசிய நோட் பண்ணிட்டு, "சரி, சரி இங்க பாரு நாங்க 2 பேருமே உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம்" அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்திருப்பான். ஸோ சியாஜுக்கு என்னன்னா, செங்லாங் இப்படி கஷ்டப்படுறானே ஃபீல் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஒரு மாரி ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. ஸோ செங்லாங்க திருப்பியுமே நம்ம லூசி கிட்ட போய், "மச்சான் எனக்கு என்னதும்மா ஒரே வருத்தம். நான் ஒரு தடவையும் கூட எனக்கு அவள புடிச்சிருக்குன்னு என்னால சொல்ல முடியலடா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பியுமே ஒரு மாரி ஃபீல் பண்ணியிருப்பான். "சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவ தானே?" அப்படின்னு லூசி கிட்ட கேட்டதுக்கு, "ஆமாடா நான் உன்ன லவ் பண்ணுவேன்டா" அப்படின்னு லூசி சொல்லியிருந்திருப்பா. இத கேட்டு சியாஜு ஒரு மாரி சிரிச்சிருப்பா. ஆக்சுவலா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். லூசி வந்து சியாஜுவ லவ் பண்றான். ஆனா சொல்ல முடியல. சியாஜு செங்லாங்க லவ் பண்றான். ஆனா சொல்ல முடியல. செங்லாங்க லின்ன லவ் பண்றான். ஆனா அவனும் சொல்ல முடியல. ஒரு மாரி ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு இதத்தான் சொல்லுவாங்க மக்களே. ஸோ கட் பண்ணா அப்படியே செங்லாங்க கூட்டு போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு, இந்த பக்கம் நம்ம
சியாஜுவும் லெட்டோவும் பேசுறாங்க மொட்டை மாடில போய். இந்த மாதிரி சியாஜு சொல்றா, செங்லாங்கும் லின்னும் ஒண்ணா இல்ல. இன்னைக்கு நான் லின்னோட பாய் ஃப்ரெண்ட் யுவான பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இரு இரு எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு லெட்ட கேட்க, இல்லடி லின்னும் செங்லாங்கும் லவ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ உன்னை நான் வச்சுட்டு என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும் எடுத்துட்டு வந்து, ஏண்டி நீ ஒரு பையனை லவ் பண்றேன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் யாரை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கூட உனக்கு தெரியாதா, இப்படி சொல்ற அப்படின்னு, அல்ல நான் தெரியாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சியாஜு சொன்னதுக்கு, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உனக்கு ஒரு விஷயத்த ஒழுங்கா கூட பண்ண தெரியலையா, சரி இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ஸோ நீ போய் ப்ரப்போஸ் பண்ண, அவன் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி லெட்டோ எவ்வளோ சொன்னதுக்கு, இரு இரு நீ கோவப்படாத லெட்டோ, ஆக்சுவலி செங்காங்க்கு லின்ன தானே பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம அவங்க எல்லாம் சேர்த்து வச்சுட்டா என்ன அப்படின்றதுக்கு, ஐயோ சியாஜு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு அவங்க 2 பேரும் லவ் பண்ணவே இல்ல, சோ செங்லாங்க இப்ப சிங்கிளா தான் இருக்கான், நீ போய் ப்ரப்போஸ் பண்ணா அவன் உன்னை அக்செப்ட் பண்ணிக்குவான் அப்படின்னு சொன்னதுக்கு, இவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சது சியாஜுக்கு. சோ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறா, ஆக்சுவலி ஒரு பேர் தெரியாம அந்த பேர்ல வந்து மேங்கோன்னு ஒரு பேர்ல தான் எழுதுவா. சோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா செங்லாங்க்கு ஒரு லெட்டர் எழுதுவா. சோ இதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பயந்து பயந்து உள்ள போனா, நம்ம செங்லாங்க்கு 1 2 லெட்டரா வருது, அவனுக்கு தான் ஊறப்பட்ட லெட்டர் வருது. சோ இவளுமே ஒரு மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி போஸ்ட் பண்ணிடுறா. ஸோ இந்த லெட்டர் நம்ம செங்லாங்கு போகுது. ஸோ செங்லாங்கோட ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து, இந்த மாதிரி உனக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்குடா இந்தான்னு சொல்லிட்டு செங்லான்ட்டு கொடுப்பானா, செங்லாங்க அது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ள மேங்கோ அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்திருக்கும். என்னது மேங்கோன்னு வந்திருக்கு, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு, யாரா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் வச்சு வந்திருப்பான். ஸோ நம்ம சியாஜு தான் இருக்கிறான்னு இவனுக்கும் தெரியாது. ஆனா அவன் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்க கூட செஞ்சிருக்க மாட்டான். ஸோ அப்படியே கட் பண்ணா அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்ல காட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு லின் வந்து, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நான் இன்னைக்கு ஸ்டடிஸ் பண்ண போற செங்லாங், ஸோ நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல லின், உனக்கு யாரு கூட கம்ஃபர்டபுளா இருக்கோ நீ அவங்க கூட போய் ஸ்டடிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி செங்லாங் சொல்லியிருப்பான். ஆனா செங்லாங் எவ்வளோ நல்ல பையனா இருக்கான்னு பாருங்களே. ஸோ இந்த மாதிரி ஓவர் நல்ல பையனா இருந்தாலே இந்த பிள்ளைங்களாம் அப்படிதான் டிமிக்கி கொடுத்துட்டு போயிடும். நமக்கு லின்னுக்குமே நல்லா தெரியுது செங்லாங் லவ் பண்றாங்க லின்னுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவளுமே அவாய்ட் பண்ணிட்டு போறா, அது என்னன்னு தெரியல. ஸோ இப்படி மாறி மாறி ப்ரப்போஸ் பண்ணது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி போக போக பார்க்கலாம். ஸோ அப்படியே கட் பண்ணா செங்லாங் வந்து பாஸ்கெட் பால் விளையாடும் போது ரொம்பவே ஒரு மாதிரி, அதாவது நம்ம லின்னோட மைண்ட் செட்ல இருக்கிறங்காட்டிக்கு அவனால ஒழுங்கா விளையாண்டுக்க முடியாது. ஸோ கோச் கூப்பிட்டு, இங்க பாரு செங்லாங் நீ ஏதோ இதுல இருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்புறம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த சியாஜும் சரி லூசி 2 பேருமே நோட் பண்றாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த எபிசோட்ல தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு மக்களே, இந்த உலகத்துல பாதி பேர் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ அதுல நானும் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. முன்னாடி இப்ப எல்லாம் முன்னாடி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, எஸ்கா நானும் தான்க்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் வரீங்கன்னு. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Cello Voice Over. Tata, bye bye.